கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்று பார்க்க போகின்ற அந்த பெண்ணை ஏசப்பா, அவர்களிடத்தில் இருக்கிற நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ளவும், மற்ற கருத்துக்களை நாங்கள் நிராகரித்து எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ எவ்ரி தேர்ஸ்டே நம்ம வேதாகமத்தில் பெண்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம மேக்ஸிமம் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பைபிளில் பெயர் சொல்லப்படாத சில பெண்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களும் கர்த்தருடைய ஊழியத்திற்காக தங்களுடைய கடமையை செய்தார்கள். அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பைபிளில் இரட்டை பெயர்கள் இருக்கும். அப்படின்னா ஒரு சில இடத்துல யோவன் நாள், சுசன் நாள், அதில் பவுல் பவுல் ஊழியம் செய்தபோது அவங்க ரெண்டு பேரும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக அவரோட கூட பணிபுரிந்த பெண்கள். அந்த மாதிரி சேர்ந்து வரும். அதை தான் இரட்டை பெயர்கள் சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதாள், சில்லாள். இதுக்குரிய வேதாகம பகுதி ஆதியாகமம் 4வது அதிகாரம் 19 24. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 19 24 வசனம். இப்போது அதுக்குரிய ஒரு வசனத்தை மட்டும் பார்க்கலாம். 19வது வசனம், 4வது அதிகாரம், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 19வது வசனம். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பேர். ஆதாள் யாபாலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். ஸோ இன்றைக்கி நம்ம இவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யார்? ஆதாள், சில்லாள். இப்போது இவங்க ரெண்டு பேருமே லாமேக்கோட மனைவிகள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு உண்டு பண்ணின அந்த கட்டளையை லாமேக்கு மீறினான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அட் த சேம் டைம் இன்னொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறான். இதுக்குரிய ரெஃபரன்ஸ் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 19வது வசனம். இது என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது ஒரு பாவமாக கருதப்படுகிறது. ஏன்னா தன் மனைவிகளில் ஒருத்தி அந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு பெண் கண்டிப்பாக அது ஒரு காரணமாக கருதப்படுகிறாள். அதுக்கப்புறமா நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பார்த்திங்கனாக்கா, ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்னு இருப்பாங்க. இதில் அந்த ஹஸ்பண்ட் இன்னொரு பெண்ணுக்கும் திருமணம் பண்ணும்பொழுது அவளுக்கு துரோகத்தை இழைக்கின்றான். ஏன்னா அந்த இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது அது லீகலாக இருக்காது. அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னு சொல்லுவோம். குடும்ப அப்படின்னா திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவு. ஸோ கர்த்தருடைய பார்வையில் அது மிகவும் அருவருக்கத்தக்க செயலாக கருதப்படுகிறது. அப்போது இதில் ரெண்டு பேருக்குமே துரோகம் இழைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லை, தேவனுடைய திட்டத்தை அவர் உடைத்து போட்டு அவருக்கு விரோதமாக பாவம் செய்தான் என்று கருதப்படுகிறது. அதனால் இப்போது மனைவி என்ன பண்ணணும்னா, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள்னு பார்க்குறோம்ல. ஸோ கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் மனைவி நம்ம ஓவர் டாமினேட்டிங்காகவும் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் அந்த கரெக்டாக என்ன அந்த குடும்பத்துக்கு தேவையோ அந்த காரியங்களை சரியான முறையில் மிகவும் அன்போடும் ப்ளஸ் அவங்க நல்ல ஒரு புரிதலோடும் வழிநடத்தி செல்ல வேண்டும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, எத்தனையோ ஆண்கள் 2 மனைவிகளை உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்களை பார்த்து அவங்க பொல்லாதவங்க அப்படின்னு
சொல்கிறாங்கல்ல. ஆனால் தவறு யார் பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் மேலே தான். ஏன்னா இப்போது ஒருத்தரை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வரீங்க, அந்த பெண்கள் இடத்துல ஆண்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறாங்க, அட் த சேம் டைம் அந்த பெண்கள் வந்து எவ்வாறு ஆண்களை நடத்துகிறார்கள், அவங்கக்கிட்ட வந்து நல்ல புரிதலோடு இருக்காங்களா, இல்லை அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கிறாங்களா. அதுக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து கரெக்டுன்னு சொல்ல வரல. பட் அந்த மனைவி தன் கணவனை எவ்வாறு நடத்துகிறாள், அதில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கணவன்மார்கள் அந்த மனைவி வந்து அந்த பாவ செயலை செய்யும்படி தூண்டுகிறாள். அதனால் என்ன பண்ணுறாங்க, குடும்பத்துக்கு தெரியாமல் இன்னொரு திருமணம் அல்லது ஒரு வாழ்க்கையை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல பெண்கள் வந்து அவங்க வாழ்க்கையை அவங்களே கெடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் நீங்கள் எப்படி வந்து உங்களோட கணவனை, உங்களுடைய பிள்ளைகளை, மற்ற உற்றார் உறவினர்களை, ஏன்னா நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஜென்ஸ்கிட்ட பேசி பாருங்களேன், அப்போ சொல்லுவாங்க, என் மனைவி வந்து என்னை இப்படி சொல்கிறாங்க, இப்படி நடத்துகிறாங்க, எங்கள் சைடு ரிலேட்டிவ்ஸ் வந்தால் கவனிக்கவே மாட்டேன்றாங்க, ஆனால் அவங்க சைடு ரிலேட்டிவ்ஸ்னால் நல்லா பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ நம்ம நிறைய அது பார்க்குறோம்ல. பெண்களாகிய நீங்கள் வந்து அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். ஏன்னா 2 பக்கமும் நம்மளுக்கு உறவுகள் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி புரிதலோடு நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா வந்து அந்த ஆதாளும் சில்லாலும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க லாமேக்கு தவறு செய்யும் பொழுது அதை வந்து அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா கொலை செய்வான். எதுக்காக கொலை செய்வான்னு பார்த்தீங்கன்னாக்கா, தன்னை காயப்படுத்தினவனை கொலை செய்கிறான். ஆனால் அப்போது அதை வந்து தன்னுடைய மனைவிகள்கிட்ட அதை வந்து பெருமையாக சொல்லுவான். ஆனால் அவன் செஞ்சது தவறுன்றதை 2 பேருமே ஒருத்தருக்கு 2 பேர் இருக்காங்க, ஆனால் அந்த 2 பேருமே வந்து அந்த தவறை சுட்டி காமிக்கவே இல்லை. நீ செஞ்சது தவறுன்றது சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து ஒருவேளை அந்த பெண்கள் வந்து இது வந்து கர்த்தருக்கு விரோதமான காரியம், கொலை செய்யாதிருப்பாயாகன்னு இருக்குல்ல, 10 கட்டளையில் ஒரு கட்டளை, அப்போ வந்து கொலை செய்யாதிருப்பாயாகன்னு இருக்குது. அப்போ அதை எடுத்து சொல்லியிருக்கலாம், அது செய்யலை. இன்னொன்று பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை பற்றி அவங்க வந்து சொல்லியிருக்கலாம், அதுவும் செய்யலை. கர்த்தர் வந்து நம்மளுக்காக சில கட்டளைகள், சில விதிமுறைகள்லாம் இருக்குது, அதை நம்ம பின்பற்றி நடக்க நம்ம வந்து நம்மளை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அதுக்கப்புறமா வந்து இந்த லாமேக்கு பார்த்திங்கன்னா இவன் வந்து காயின் அவங்க வழி தான் வந்தவங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆதாமோட 7ஆம் தலைமுறையில் வந்தவன் என்று கருதப்படுகிறது. இவன் வந்து எப்படின்னா தனக்குத்தானே ஒரு சட்டத்தை போட்டு கொண்டவன். அதுக்கப்புறமா வந்து இவன் வந்து கொலைக்காரனாகவும் கருதப்பட்டான். இவன் வந்து காயின் எப்படி தன்னுடைய சொந்த சகோதரனையே வந்து கொலை செய்தான். அவன் வந்து வஞ்சகம் வைத்து கொலை பண்ணலை, ஆனால் எப்படின்னா தன்னை காயப்படுத்தினவனே கொலை செய்தான். ஆனால் கொலை தான், நீ எப்படி பண்ணாலும் அது கொலை தான். அதுக்காக வந்து அவன் வந்து கர்த்தர் அதை வந்து நம்ம பெருமையாக சொல்ல முடியாது, நான் கொலை பண்ணிட்டேன், நான் வந்து என்னை அவன் இன்சல்ட் பண்ணான், என்னை காயப்படுத்தினான், அதனால் பண்ணான் அப்படின்லாம் நம்ம பெருமை பாராட்ட முடியாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா அது வந்து தவறு தான். அதுக்கப்புறமா வந்து ஆதாம் பார்த்திங்கன்னா தேவ கட்டளையை மீறினான். அப்படின்னா இந்த கனியை நீ சாப்பிடாதன்னு சொல்லி அவர் சொன்னான், ஆனால் அதை மீறி செயல்பட்டான். அதே மாதிரி ஆதாமின் மகனாகிய காயினும் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். அதுக்கப்புறமா வந்து அவங்க சந்ததியில் வந்த லாமேக்குவும் கொலை செய்தான். அந்த கொலை செய்தது மட்டும் அல்லாமல் பெருமை பாராட்டுகிறான். அப்போ வந்து இவன் எல்லா பாவத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டே வரான். அதுக்கப்புறமா அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பாவம் வந்து பெருகி கொண்டே வருகிறது. அது வந்து மனித குலத்தை அடிமையாக்கி கொண்டே போகிறத நம்ம பார்க்குறோம். இது உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். என்னாகமம் 32வது அதிகாரம் 23வது வசனம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் வந்து நம்மளை அடிமைப்படுத்தும். அதுக்கப்புறமா முதல்ல நீங்கள் செய்கிறப்போ வந்து பயம் இருக்கும். ஒரு பாவத்தை நம்ம செய்யும்பொழுது அதை குறித்த பயம் இருக்கும். அதையே நம்ம 2வது தடவை செய்யும்பொழுது என்னன்னாக்கா கொஞ்சம் நம்ம பயப்பட மாட்டோம். 3வது தடவை பார்த்திங்கன்னா அதை நியாயப்படுத்த ஆரம்பிப்போம். நீங்கள் ஒரு பாவமும் யோசித்து பாருங்களேன். அது கொலையாக இருக்கட்டும், திருடாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விதமான கர்த்தருக்கு விரோதமான எந்த பாவ செயல்களாக இருக்கட்டும், எப்பவுமே வந்து ஒரு கண்டினியூஸாக அதை செஞ்சுட்டே இருந்துட்டு கடைசியில் என்ன பண்ணுவோன்னா நியாயப்படுத்த ஆரம்பிப்போம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும்,
அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் சரியில்லை, எங்களை வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம். நம்ம வந்து செய்கிறதே தப்பு, அதில் நியாயப்படுத்தி வேற பேசுவோம். அது அதை விட மகா தவறு. அதனால் நம்ம வந்து இப்போது உனக்கு ஒரு பந்தம் வந்து பிடிக்கல, இல்லை அது வந்து ஒரு என்ன உங்களை ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்காக நம்ம வந்து அடி உத வாங்கிட்டெல்லாம் கஷ்டப்பட முடியாது. ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்றதை ஆராய்ந்து அறிந்து, அந்த காலத்துலலாம் சர்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, சபை மூப்பர்கள் இருப்பாங்க, எல்டர்ஸ். அவங்க தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்க, நல்ல ஒரு ஆலோசனை தருவார்கள். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் யாரும் எல்டர்ஸ் கிட்ட போய் சொல்கிறதில்ல. என்னன்னாக்கா, நம்ம குடும்பத்து விஷயத்தை போய் வெளியில் சொன்னால் அது ஊர் முழுக்க சொல்லிடுவாங்க, நம்ம வந்து நாளைக்கு வெளியில் தலை காட்ட முடியாது, ரொம்ப அவமானமாக இருக்கும், அப்படிலாம் யோசிப்பாங்க. ஆனால் இந்த எல்லா பாஸ்டர்ஸும் சரி, எல்டர்ஸும் சரி, அது ப்ரீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, என்ன ஒன்று சொல்லி தருவாங்கன்னா, ஒருத்தர் வந்து உங்களை நம்பி ஒரு ஏதோ தன்னுடைய விஷயத்தையோ தன்னோட மனபாரத்தையோ சொல்லும்பொழுது அதை முடிந்த வரைக்கும் நம்ம வந்து யார்கிட்டையும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே கூடாது, சொல்லவும் கூடாது. அதே நீங்கள் மெசேஜில் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், விதவுட் எனி ஐடென்டிட்டி, அவங்களை பற்றிய எந்த விதமான குறிப்பும் இல்லாமல் தான் பொதுவான ஒரு கதையாக அதை சொல்லணும். ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து ஒரு கதையை சொல்கிறப்போ நம்ம எந்த அளவுக்கு அதை மதிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா இப்போ வந்து எல்லாரும் இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம நிதானமாக யோசித்து பார்க்கணும். நான் சொல்ல சொல்ல நம்ம இப்படி இருக்கிறோமான்னு கொஞ்சம் பாருங்கள். ஆரம்பத்தில் நம்ம ஏதாவது ஒரு பாவம் செய்கிறோன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நம்மளுக்கு அந்த பயம் இருக்கும். ஆனால் இப்போது நம்ம ஏதாவது ஒரு பாவம் செய்கிறப்போ நம்மளுக்கு அந்த பயம் இருக்கா? தேவனை குறித்த பயம் இருக்கிறதா? ஐயோ, கர்த்தருக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்கிறோமே அப்படின்னு நினச்சி அது குறித்து ஏதாவது ஒரு பயம், கர்த்தரிடத்தில் பயம் இருக்கணும். நம்ம செய்கின்ற அந்த பாவத்திலிருந்தும் நம்ம விலகணும். அதுக்கப்புறமா வந்து அந்த பாவம் செய்யும்பொழுது அதை குறித்த துக்கம், ஐயோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், சிலுவையில் அறையுண்டு அவர் வந்து நமக்காக ரத்தம் சிந்தினார், அதுக்கப்புறமா நம்மளுக்காக மரித்தார். அப்போது அவர் நம்மளுக்காக, நம்மளோட பாவத்துக்காக தான் அவர் பலியாக அவரையே ஒப்பு கொடுத்தாரு. அப்போ அந்த ஒரு துக்கம் நம்மக்கிட்ட இருக்கா? அப்படி நம்ம துக்கப்படுறவங்களாக இருந்தால் நம்ம திரும்பி அந்த பாவத்தை செய்வோமா? நம்ம ஒரு தடவையும் பாவம் செய்யும்பொழுது சிலுவையில் வந்து அறையிறோம் அவரை, மறுபடியுமாக அவரை வந்து சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறமா தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேனே அப்படின்னு நம்ம வந்து நிறைய நேரங்களில் கண்ணீர் விடுவோம்ல, அந்த கண்ணீர் இப்போ நம்மளுக்கு வருதா? ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார். அவர் அந்த பிதா பார்த்திங்கன்னா ரொம்ப எவ்வளோ அன்பு வைத்திருந்தா தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு தருவார். யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டில் ஜென்ரலாக ஊழியம் செய்யறதுக்கே ஒரு குடும்பத்தில், அப்போல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் போயிடுவாங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்ய. ஆனால் இப்போ எத்தனை குடும்பங்களில் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுக்கு ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ உங்கள் குடும்பத்தில் தேர்ந்தெடுத்திருக்கீங்க? பிறக்கும் பொழுதே எத்தனை பேர் இது வந்து கர்த்தருக்காக நான் நியமிக்கிறேன். முன்னெல்லாம் வந்து யோசிப்பாங்க, இல்லை நாங்கள் திருமணம் செஞ்சுக்க மாட்டோம், ஏன்னா திருமணம் செய்து கொண்டால் எங்களுக்கு வந்து கர்த்தருடைய ஊழியத்தில் எங்களால் நல்ல முழு நேரம் பங்கெடுக்க முடியாது, டைவர்ட் ஆகிடுவோம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதனால் திருமணம் செய்து கொள்ளாமலே எனக்கு தெரிந்த நிறைய பேர்கள் இருக்காங்க, கர்த்தருக்காக எழும்பி நின்று இன்னமும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லைன்னா கூட ஒரு குடும்பத்துக்கு நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தரை டாக்டர் ஆக்கணும், ஒருத்தரை என்ஜினியர் ஆக்கணும், ஒருத்தர் வந்து காலேஜில் வேலை செய்கிறாங்க, இல்லை ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க, பேங்க்கில், சொசைட்டியில் வேறு நிறைய போஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் எந்த குடும்பத்துலையாவது கண்டிப்பாக என் குடும்பத்தில் ஒருத்தரை நான் கர்த்தர் ஊழியத்துக்காக அனுப்புவேன்னு இது வரைக்கும் இல்லைனாலும் இனிமே அந்த மாதிரி வந்து நம்ம கர்த்தருக்காக நம்ம பொருத்தனை பண்ண முயற்சி செய்வோம். அதுக்கப்புறமா வந்து
ம். லாமேக்கு போல நம்ம பாவத்து மேலே பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோமா? இல்லை அவர்களுடைய மனைவிகள் போல அவன் என்ன பாவம் செஞ்சாலும் கண்டுக்காமல் இருக்கீங்களா? கணவனாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு பாவத்தை செய்யும்போது நீங்கள் அவங்கள போய் குற்றப்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா எப்போவுமே நம்ம யாராவது ஒருத்தர் தப்பு செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கக்கிட்ட போய் நீ தப்பு செய்கிறன்னா நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க. ஏன்னா அந்த உறவு வந்து துண்டிக்கப்படுகிறது. நீ தப்பு செய்கிற, நீ வந்து செய்கிற காரியம் நல்லது கிடையாது அப்படின்னு ஏதாவது சொல்லி பாருங்களேன் யார்கிட்டயாவது. அது வீட்லேயா இருக்கட்டும், இல்லை வெளியிலையா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. நம்ம போய் நீ தவறு செய்கிறன்னு சொல்லி பாருங்களேன், உங்ககிட்ட அடுத்த நாள் பேசவே மாட்டாங்க. அந்த உறவுகள் துண்டிக்கப்படுகிறது. அப்படி ஒரு உறவு நம்மளுக்கு இருக்கிறத விட இருக்காமல் இருக்கிறதே பெஸ்ட்டு. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீ பாவம் செஞ்சு அந்த 2 கண்ணோட என்கிட்ட வரத்துக்கு பதிலாக நீ வந்து அந்த 2 கண்ணை பிடுங்கிட்டா மேலுன்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் அவர் வந்து நம்ம எந்த அவயங்கள் நம்ம இதில் பாவம் செய்கிறதோ அது இல்லாமல் கர்த்தரிடத்தில் போகிறது மேலுன்னு வந்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த பாவம் வந்து எப்போவுமே வந்து நம்மளை விட்டு சீக்கிரமாக போவே போகாது. அதை நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு பாவத்தில் ஈடுபடுறோன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளை யாரால் முடியும்னாக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதுலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வர முடியும். அதே மாதிரி அவருடைய வசனம் மட்டும்தான், அவரோடு நாம் பேசுகின்ற அந்த உறவு, அந்த ஜெபம், இதுதான் நம்மளை நல்வழிப்படுத்துமே ஒழிய எந்த மனுஷனோ இல்லை எந்த உறவினர்களோ யாருமே வந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் தரவே முடியாது. நம்ம நிறைய சொல்யூஷன் எடுக்கலாம், நிறைய திட்டம் தீட்டலாம், ஆனால் எதுவுமே வாய்க்காமே போயிடும். அன்டில் அண்ட் அன்லெஸ் அதை வந்து அதில் இன்வால்வ் ஆகி நம்மளுக்காக ஏதாவது செஞ்சால் ஒழிய நம்மளால் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. அட் த சேம் டைம் நம்மளும் ஒப்பு கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு தடவையும் செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்டுட்டு நம்மளை நாமளே ஒப்பு கொடுக்காமல் அதிலிருந்து மீளவும் முடியாமல் கஷ்டப்படுறத விட கர்த்தரிடத்தில் போய் நம்ம சரண்டர் ஆகிட்டு அவர்கிட்ட சொல்லும்போது கர்த்தர் வந்து அலாதியாக அதிலிருந்து நம்மளுக்கு விடுதலை தருவார். அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம மனம் திரும்பலைன்னா நியாய தீர்ப்பு நாளில் நம்ம வந்து கண்ணீர் விட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பாக நடக்கும். என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு சிறிய தவறாக இருந்தாலும் சரி, பெரிய தவறாக இருந்தாலும் சரி, இப்போவே நம்ம மனம் திரும்பி அதை விட்டு விலக வேண்டும். எத்தனை நாளைக்கு நம்ம அந்த பாவ தொழிலையே சிக்கி கொண்டு அதில் நம்ம அடிமையாக்கி கொண்டு நம்மளுக்கு வந்து மனசில் சமாதானம் இருக்காது, யாரோடையும் நல்லா பேச மாட்டோம், ஒரு கூட்டத்தில் இருந்து ஐசோலேட்டடாக இருப்போம். யாராவது ஏதாவது ஜாலியாக பேசிகிட்டு இருந்தால் கூட நம்மளை பற்றி பேசுகிறாங்களோ, ஏன்னா நம்ம பாவம் செஞ்சிட்டோம், அப்போது நம்மளை பற்றி தான் எதாவது பேசுகிறாங்களோ அப்படின்னு நினைக்க தோணும். இதுலேருந்தெல்லாம் நம்ம வெளியில் வரணும்னா இந்த வேத வசனம் தான் ஒரே வழி. ஏன்னா அதில் இருக்கிற சொல்யூஷன், அதில் இருக்கிற பதில் வேறு யாராலையும் எந்த மனுஷனாலையும் தரவே முடியாது. அதுக்கப்புறமா வந்து மனைவிகள் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஆதாள் சில்லாள் போல இல்லாமல் கணவன் தவறு செய்யும் பொழுது சண்டை போடாதீங்க. போய் நிறைய பேர் வீட்டில் பார்க்குறேன், ஒரே கத்துவாங்க, சண்டை போடுவாங்க, அப்புறம் அந்த இடத்துல ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இது வந்து ஒரு தவறான காரியம். அப்போ நிறைய ஒய்ஃப் சொல்லி நான் கேட்டிருக்கேன், மேடம் இந்த மாதிரியெல்லாம் வந்து பொறுமையாலாம் சொல்லிகிட்டு இருந்தாலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்வாங்க. ஆனால் நம்ம கர்த்தருடைய சாயலை நம்ம படைக்கப்பட்டிருக்கோம்ல, அப்போ கர்த்தருடைய குணம் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும், அந்த பொறுமை நம்மக்கிட்ட இருக்கணும். ஏன்னா நிறைய சமயத்தில் சில காரியங்கள் வந்து நம்ம பார்க்குறப்போ இல்லை கேள்விப்படுறப்போ இல்லை செய்யும் பொழுதோ நம்ம பொறுமையை இழந்து விடுகிறோம். அந்த இடத்துல கோவப்படுறோம், அந்த இடத்துல வந்து அனாவசியமான தேவையில்லாத வார்த்தைகளை சொல்கிறோம். அப்போ இனிமேல் வந்து நம்ம அதை கர்த்தருடைய குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க நம்ம முற்படுவோம். அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்கள்லாம் வந்து நான் சொல்ல கேட்டிருக்கேன், ஈவன் நான் படிக்கிற இடத்துலையும் சரி, வேலை செய்கின்ற இடத்துலையும் சரி, அதுக்கப்புறமா நான் வேறு எங்கே இப்போலாம் போனோனோ அப்போது யார்கிட்டயாவது பேசும்பொழுது சொல்லுவாங்க, எங்கள் திருமணமே வந்து ஒரு விபத்து, நடந்ததே ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் கேட்பேன், சரி திருமணம் ஒரு விபத்துனா எப்படி உங்களுக்கு வந்து குழந்தைங்க பிறந்தது அப்படின்னு கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க அதுவும் ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்வாங்க. எனக்கு அப்போ வந்து அவங்க பேசுறதை பார்த்து எனக்கு வேடிக்கையாக இருக்கும்.
ஏன்னா எந்த ஒரு காரியத்திலும் நம்ம இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. ஒரு வெறுப்பாக கூட ஒரு காரியத்தை நம்மளால் செய்ய முடியுமான்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ, இனிமேல் நம்மளுடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அதிலிருந்து மனம் திரும்பி ஒப்புரவாகணும். அவர் காட்டி அந்த வழிகளில் நடக்க நம்ம முற்பட வேண்டும். அதுக்கப்புறமா எதை குறித்தும் நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. ஏன்னா கர்த்தர் தாழ்மையாக யார் இருக்காங்களோ அவங்கள தான் கர்த்தர் விரும்புவார். பெருமையாக இருக்கிறவங்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறாரு. அதற்கம்மா நம்ம முடிந்த வரைக்கும் பாவம் செய்யாமல், ஏன்னா யாருமே பரிசுத்தம் கிடையாது. நம்ம கர்த்தர் சொல்லுவார் இல்லை, யோபுயை பற்றி சாட்சி சொல்லியிருக்காரு, அவனை போல நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு, உத்தமன் ஒருவனும் இல்லை. அதே மாதிரி நோவாவை பற்றி, ஆபிரகாம் பற்றி எல்லாமே சாட்சி சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம நம்மளை நாமளே பரிசோதித்து பார்த்து நம்மக்கிட்ட கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து நம்ம விலக முற்படணும். இப்போது நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த செய்தியில் ஆதாள் சில்லாள் அவர்கள் இருவருமே என்ன பண்ணாங்கனாக்கா, லாமேக்கு பாவத்தை செய்யும்பொழுது சுட்டி காட்டவே இல்லை. நீ பாவம் செய்கிற, அப்படி இது செய்யாத, கர்த்தரிடத்துல உனக்கு பயம் இருக்கணும், எதுவுமே சொல்லலை. இன்றைக்கி நடைமுறையில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சொல்லப்போனால் எங்கே சண்டை வந்துடுமோ, எங்கே அது பெருசாக ஆகிடுமோ, நம்ம கண்கூட அந்த பாவத்தை பார்ப்போம், அந்த பாவத்தை செய்வோம். ஆனால் நம்மக்கிட்ட அந்த கர்த்தரிடத்தில் இருக்கிற பயம் நம்மக்கிட்ட விட்டு போச்சு. ஏன் பாவம் பெருகுதுன்னா, நம்ம கர்த்தரை குறித்த அந்த பயம் நம்ம வாழ்க்கையில் இல்லாதனால தான் பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. என்னடா மெசேஜ் ஆரம்பிச்சிருந்து பாவம் பாவம்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம இப்போ கடைசி காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து எப்போ வேணாலும் வருவார். அவர் வருகின்ற நேரமோ நாழிகையோ எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போது அவர் வரும்பொழுது அந்த செகண்ட் கம்மிங்கில், அந்த ராப்சரில் அவரோடு நாமும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஒரு சந்தோஷ இதில் நம்ம அவரோட சேர்ந்து நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இல்லைன்னா அது விடுபட்டு போனாக்கா நம்மளுடைய நிலைமை மிகவும் மோசமாக கருதப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இது நான் யாரையும் குற்றப்படுத்தலை, நான் சில சம்பவங்களை சொல்லி இந்த இதை முடிக்கிறேன். இப்போ நாங்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு சில பெண்கள் ஒன்று கணவனை இழந்து காணப்படுவார்கள், இல்லைன்னா கணவனிடத்து பிரிந்து இருப்பாங்க, அதுக்கப்புறமா குடும்பத்திலேருந்து பிரிந்து காணப்படுவார்கள். ஏதாவது ரீசன் இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் எது உண்மை எது பொய்யின்றது தெரியாது. அதேமாரி ஆண்களும் தனித்து இருப்பாங்க, ஒன்று மனைவி பிரிந்திருப்பாங்க, இல்லைன்னா மனைவி இழந்து காணப்படுவார்கள். ஸோ ரெண்டு சைடும் இருக்காங்க. அப்போ நம்ம அப்போது யாரோடையாவது பேசக்கூடிய சந்தர்ப்பமோ வாய்ப்போ பழகக்கூடிய நேரம் கிடைக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப புத்தியாக செயல்பட வேண்டும். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பிடிச்ச மேட்ரையே நம்மகிட்ட பேசுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடித்த காரியங்களையே செய்வாங்க. அப்போ நம்மள அறியாமல் நம்ம அவர்களிடத்தில் ஈர்க்கப்படுகிறோம். அது இயல்பு தானே. இப்போது யாராவது பார்த்து உன்னை பிடிக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் நல்லா செய்கிறீங்க, நல்லா நேர்த்தியாக இருக்குது அப்படின்னா நம்மள அறியாமல் நம்ம ஈர்க்கப்படுகின்றோம். ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ நான் ரீசண்டாக ஒரு டிவியில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அப்படின்னா இது நம்ம நாடில் வெளியூரில் நடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பழகுறாங்க. அவங்க திருமணமும் செய்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஆனால் அந்த பெண்ணுக்கு இந்த திருமணம் எப்படின்னாக்கா வெளியில் யாருக்கும் தெரியாது. அப்போ இந்த பெண் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் அவளுக்கு ஒரு அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவர் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறார். ஸோ இப்போ இந்த பையனை எப்படி இவங்கிட்டேருந்து எப்படி நம்ம ஒதுங்கணும்னு நினச்சி அவன் என்ன பண்ணுவாள், இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறப்போ இவன் என்ன பண்ணுவாள், அந்த கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்துருப்பா. யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ ஒரு கொடுமையான காரியம், வேதனையான காரியம். ஏன்னா தான் நேசித்த, தான் விரும்பின, திருமணம் பண்ணி கொண்ட ஒரு பையனுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸில் விஷத்தை கலந்து கொடுத்துருவா. அவனும் இறந்து விடுகிறான். ஏன்னா எப்பவுமே
தான் விரும்புகிற ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஏதாவது கொடுத்தா நம்ம வந்து வேணான்னு சொல்லுவோம்மா? இப்போ வீட்டிலே கணவன் மனைவி ஏதோ சாப்பிட கொடுக்குறீங்க, யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? இல்லை சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான். அப்போ வந்து அந்த பையன் இறந்த உடனே இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. அதுக்கப்புறமா வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க அந்த பையனோட அம்மா சொன்ன டிவியில் நான் பார்த்தேன், இந்த தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பு, என் பையனுக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு நியாயத்தை வந்து தந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, அந்த பெண் வந்து அவனுக்கு விஷத்தை அந்த கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்ததுனால இறந்துட்டான்ல, அதனால் அவளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பாருங்க, இப்போ நம்ம எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சற்று ஆராய்ந்து பாருங்க. நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பயப்படுவோம். ஏன்னா கர்த்தரிடத்துல பயம் இருந்தது நம்மளுக்கு. ஆனால் இப்போ வந்து துணிகரமாக எல்லா பாவத்தையும் செய்கிறோம். கர்த்தரிடத்துல பயம் கிடையாது. நம்ம செய்கிறது தப்புன்றதை நியாயப்படுத்துவோம். செய்கிறதே தப்பு, பாவம். ஆனால் அதை மற்றவங்கிட்ட பேசுகிறப்போ நியாயப்படுத்தி பேசுவோம். இப்படி நடக்குது, எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அதனால தான் நான் இப்படி செய்கிறேன். ஆனால் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், அதே வந்து கணவனோ இல்லை மனைவியோ சூழ்நிலை சரியில்லைன்னு கணவன் வேறு இடத்திலோ இல்லை மனைவி வேறு இடத்திலோ உறவு வைத்து கொண்டு அவங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதில்ல. அதே மாதிரி தான் மற்ற பெண்ணுங்களையும் நீங்கள் நினைக்கணும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், இல்லை அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது. யார் வாழ்க்கையும் நம்ம வந்து கெடுக்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் எல்லாரிடத்திலும் நல்லா ஒரு சகஜமாக பழகி அந்த கர்த்தருடைய வருகைக்காக நம்மளை நாமளே ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய வழியில் நடக்க நம்ம முயல்வோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய பாவம் செஞ்சுருக்கலாம். நம்ம சிந்தனையில் நம்ம சொல்கிறோம், நான் என்ன வெளிப்படையாக ஏதாவது செஞ்சேனா இல்லை ஏதாவது பண்ணனா அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம மனதில் கூட யோசிப்போம்ல, அது கூட பாவம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம மனதில் வந்து வேதத்தில் கூறியிருக்கிறது, நம்ம ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நம்ம தவறாக யோசித்தாலே பாவம் செய்தாயிற்று அப்படின்ருக்கு. ஸோ நம்ம வந்து முடிந்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்கள போய் குறை சொல்லாதீங்க, மற்றவங்கள போய் ஜட்ஜ் பண்ணாதீங்க, நீ சரியில்லை அப்படிலாம் எதுவுமே சொல்ல. ஃபஸ்ட்டு நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறோமா, கர்த்தர் சொல்கின்றபடி நடக்கிறோமா? ஏன்னா நிறைய நேரங்களில் செல்ஃப் அனாலிசிஸ், சுய பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம வந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல இந்த உலகத்தில். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலாம்ல. நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் மனிதன் நம்மளை விட்டு தூரம் போயிடுவான், பரவாயில்ல, மனுஷன் போனால் போடலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை விட்டு பிரிந்து போயிட்டால் நம்மளுடைய நிலைமை யோசித்து பாருங்களேன். கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களை கூட அவன் நண்பனாக மாற்றக்கூடிய அந்த கிருபை யாரிடத்துல இருக்குன்னா கர்த்தரிடத்துல இருக்குது. ஸோ கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளணும். ஸோ இன்றைக்கி பார்த்த ஆதாள் சில்லால் போல் கணவனோ இல்லை பிள்ளைகளோ பாவம் செய்தால் அதை வந்து நம்ம கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா கண்டுக்காமல் இருந்தாலும் ஒரு வகையில் பாவம். அதுக்காக அவங்கள போய் அப்படியே சண்டை போட்டு அலக்கழிக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை கூறி அவங்க நடக்க வேண்டிய வழியில் அவங்கள நடத்தணும். அதுக்கப்புறம் நம்மளை நாமளே எல்லாரும் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருப்போம்ல, ஏதாவது ஒரு சிந்தனையிலையோ இல்லை பேச்சிலையோ இல்லை நம்மளுடைய நடத்தையிலையோ ஏதாவது ஒரு சிறு சிறு செயல்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செஞ்சுருப்போம்ல. இன்றைக்கி நம்மளை நாமே ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் நம்ம வேண்டும். கர்த்தர் வந்து நம்ம எவ்வளோ தடவை நம்மளை மன்னிக்க தயாராக இருக்கார். 70 தடவை கூட அவர் நம்மளை மன்னிக்க தயாராக இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு தெய்வம் யாருக்காவது இருக்கா? யோசிச்சு பாருங்கள். நம்ம எந்த தெய்வமாவது, எந்த நீங்கள் வணங்குகின்ற எந்த சிலையாவது உங்களுக்காக மரித்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் பாவங்கள்லேருந்து உங்களை விடுதலை ஆக்கினதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லை. அப்போ உண்மையான தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் இருக்கார். அவர் தான் நமக்காக நம்மளுடைய பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தினார். நம்மளை ரட்சிப்பு வந்து கர்த்தரிடத்தில் தான் இருக்குது, மனுஷனிடத்தில் கிடையவே கிடையாது. நிறைய தவறான எண்ணங்கள் வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது. அதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். தெரியலையா? யார்கிட்டையாவது கேட்டாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்மளை நாமளே ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த
தகப்பனே. ஏசப்பா, இதோ எங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. மனிதர்கள் பார்க்கல, அதனால் நாங்கள் பாவத்தை மறைக்கிறோமா? இல்லை, ஆனாலும் நாங்கள் எங்கே இருந்தாலும் நீர் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குறைகள், ஏதாவது பாவங்கள், ஏதாவது விரும்பத்தகாத செயல்கள் இருந்தால் அதிலிருந்தெல்லாம் எங்களுக்கு விடுதலை தாரும் கத்தாவே. உமக்கு பிரியமான வழியிலே நடக்க எங்களுக்கு போதித்தருளும் கத்தாவே. ஏசப்பா, சில நேரங்களில் சில இடங்களில் எங்களால் என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆண்டவரே. முடிந்த வரைக்கும் எந்த விதமான தவறான ஒரு முடிவுக்கோ செல்லாத வண்ணம், ஐயோ நான் இப்படி பாவம் பண்ணிட்டேனே, இதுக்கு ஒரே முடிவு நான் என்னை நானே மறித்து கொள்வது தான் அப்படின்லாம் நினைப்பாங்க ஒரு சிலர். இந்த நேரத்தில் ஒரு சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் தவறான முடிவு. ஏன்னா கர்த்தர் கொடுத்த இந்த உயிரை எடுத்துக்கொள்வதற்கு யாருக்குமே அதிகாரமே கிடையாது. கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடத்தில் நம்ம சேர்ந்து வாழும்பொழுது அந்த சந்தோஷம் வேற எங்குமே நம்மளுக்கு கிடைக்காது. மனிதன் பேசுவான், கொஞ்ச நாள் நல்லா பேசுவான், கொஞ்ச நாள் நல்லா பேச மாட்டான், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருப்பான். ஆனால் எப்பவுமே மாறாத ஒருத்தர் மட்டும்தான், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஸோ எல்லாரும் இந்த நேரத்தில் அவரிடத்துல கேளுங்க, கண்டிப்பாக ஒரு விடுதலையை தருவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும் கத்தாவே. அவர்களுடைய தேவைகளை சந்தித்தரலும் கத்தாவே. ஐயோ, எனக்கு எந்த விதமான முன்னேற்றமே இல்லையே, என் வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்குது ஏசப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏசப்பா, அவர்கள் வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இருந்தாலும் அதை எடுத்து போட்டு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தாரும் கத்தாவே. ஏசப்பா, எனக்கு பணம் பத்தலை, எனக்கு சொந்த வீடு இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு பென்ஷன் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க ஆண்டவரே. அவர்களுக்கெல்லாம் ஏசப்பா நீர் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீர் முன்னின்று, மனுஷன் அல்ல கத்தாவே, நீரே முன்னின்று நடத்த போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கத்தாவே. ஏசப்பா, மீண்டும் மீண்டுமாக நாங்கள் போய் எந்த வித சேற்றில் சிக்கிக்கொள்ளாத வண்ணம் உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தட்டும் கத்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.